வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை வெளியே இருந்து பார்க்கும் பொழுது அமைதியான ஒரு வாழ்க்கை போலத்தாங்க எப்போதுமே இருக்கும். அதுவும் நிலையானதாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். சும்மா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மாதிரித்தான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கும் தோன்றும், மற்றவங்க பார்க்கும் பொழுதும் அது தோன்றவும் ஆரம்பிக்கும். ஆனால் அந்த அமைதிக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதுக்குள்ள நிறைய மர்மங்கள், நிறைய ரகசியங்கள், ஏன் அந்த அமைதிக்கான காரணங்கள் என்ன என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளவு அளவுக்கு அந்த அமைதிக்குள்ள, அந்த மௌனத்துக்குள்ள அழுத வாழ்க்கை தாங்க உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். நீங்க சிரிப்பீங்க, நல்லா பேசுவீங்க, எல்லாருக்கும் துணையாகவும் இருப்பீங்க, நிறைய பேருக்கு ஆறுதல் கூட நீங்க சொல்லுவீங்க. ஆனா அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு பெரிய ஒரு கதையே இருக்கும். பெரிய ஒரு மர்மங்கள் கூட மறைந்திருக்கும். யாரும் கேட்காத, யாருமே புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு தான் இந்த ஒரு இடத்திற்கு வந்திருப்பீங்க. ஆனா அதை நீங்க இதுவரை யாரிடமும் நீங்க கூறியிருக்கவே மாட்டீங்க. உங்களுடைய நண்பர்கள், பெற்றோர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை என யாரிடமும் கூறாமல் உங்களுக்குள்ளேயே மறைத்து வைத்திருக்கக்கூடிய சில உண்மையான முகங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். ஒரு காலத்துல நீங்க ஒருத்தவங்களை முழுமையா நம்பியிருப்பீங்க. இவங்க தான் என்னுடைய உலகம் அப்படின்னு அவங்களே சுத்தி சுத்தி வந்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். ஆனா ஏன் நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடித்த ஒரு நபராக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய நேரம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய உண்மையான முகங்கள் எல்லாத்தையும் நீங்க அவங்களுக்காக கொடுத்துருப்பீங்க. அவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றிருப்பீங்க. நான் எப்படி இருந்த மனுஷன் இப்போ எப்படி மாறிட்டேன் அப்படின்னு உங்களே உணர வைத்த அனுபவங்களும், உணர வைத்த நாட்களும், மாதங்களும் கூட நிச்சயமாக இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்க எல்லாத்தையுமே மாற்றிருப்பீங்க. ஆனா ஒரு நாள் அந்த நம்பிக்கை ஒரு வார்த்தையாலோ இல்லைன்னா ஒரு செயலாலோ சிதறி போயிருக்கும். ஆனா அந்த ஒரு நிமிடத்துல நீங்க உங்களுடைய மனதிலிருந்து உங்களுடைய உயிர் போன ஒரு அனுபவமானது நிச்சயமாக இருந்திருக்கும். அப்படியே சுக்குநூறா உங்களுடைய மனசு உடைந்திருக்கும். என்னடா நம்முடைய வாழ்க்கை இப்படி போச்சே அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும். ஆனா அந்த அந்த தருணங்கிறது இருக்குல்லவா, அந்த தருணத்துல மிக பெரிய அளவுக்கு எதுவுமே நடக்கவில்லை. நீங்க பேசிய ஒரு வார்த்தையாலேயோ, நீங்க செஞ்ச பிடிக்காத ஒரு செயலாலேயோ அந்த ஒரு உறவு அப்படியே இரண்டாக பிரிந்திருக்கும். பெரிய பிளவு ஒன்று ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கும். ஆனா நீங்களே நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க, இந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு. ஆனா நடந்து அது மிக பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையாகவே மாறி இருக்குங்க. அதற்கு பிறகு நீங்க மாற ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா அவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க, எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த அளவுக்கு அவங்க அவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. யாரையும் சுலபமா நீங்க நம்ப மாட்டீங்க. எதையும் உள்ளத்துக்குள்ளேயே வைத்துக்கொண்டு மௌனமாக இருக்க அதுல இருந்து ஆரம்பிச்சிருப்பீங்க. யார் மீதும் நம்ம அன்பு காட்டக்கூடாது, நம்ம பேசினா தானே அவங்க நம்ம மீது அன்பு காட்டுறாங்க, நம்ம முடிந்த அளவுக்கு மௌனமா இருப்போம், அதனால நம்மளை யாருமே புரிந்து கொள்ளாம இருந்துக்கிடுவாங்க அப்படின்னு நீங்க எல்லாரிடமும் மௌனமாக இருக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மௌனத்தை நீங்க எல்லாரிடமும் இருந்து கற்றுக்கொள்வீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள நீங்களே உங்களை உருவாக்கி கொள்வீங்க. மௌனமாக இருப்பது எப்படி அப்படின்னு உங்களை நீங்களே தயார்படுத்தியும் கொள்வீங்க. அதனால தாங்க அந்த உறவை மறக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க ஒரு மௌனத்தை உருவாக்குனீங்க. நீங்க எவ்வளவு காயம் அடைந்தாலும் வெளியே காட்ட மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் இதுவரைக்கும் இருந்து கொண்டும் இருப்பீங்க, இனிமேலும் இருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலேயே அந்த ஒரே ஒரு உறவு, உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவு, உங்கள் வாழ்க்கையில பெற்றோர்கள், உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் என அனைவரையும் விட அவங்கள நீங்க பெரிதா நினைத்தீங்க. மற்றவங்க செய்ய சொன்னதை நீங்க செய்யாம இருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு உறவு செய்ய சொன்னதை நீங்க உடனே பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் யாருக்காக? அவங்க மீது நீங்க வைத்த அன்புக்காக. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நீங்க வாழ்ந்து கொண்டு வந்தீங்க. அதனால நீங்க எல்லாத்தையும் விட்டு மாற ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களை நிச்சயமா நீங்க தேடியும் கொடுத்திருப்பீங்க. இனிமே நீங்க யாரையும் சுலபமா நம்ப மாட்டீங்க. நம்பக்கூடாது அப்படின்னு நீங்க உங்களுடைய மனதிற்குள்ளேயும் நீங்க ஒரு குறிக்கோளை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதருக்காக இனிமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டும் இருப்பீங்க. எதையும் உள்ளத்துக்குள் வைத்துக்கொண்டு மௌனமாக இருக்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்தும் கொண்டீங்க. ஆனா நீங்க எதையுமே வெளியில் கூறாம நான் தைரியமான மனிதன் தான் அப்படின்னு எல்லாரிடமும் காட்டக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா இரவு நேரம் வந்தா மட்டும் அந்த நினைவுகளும் அந்த அவங்களை பற்றிய ஞாபகங்களும் உங்களுடைய மனதிற்குள் வந்து சில காயங்களை உங்களுக்குள்ள கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். மறக்க முடியாத சம்பவங்கள் எல்லாம் மனசுல திரும்பி வந்து உங்களை அமைதியா அளவைத்து கொண்டு இருக்கக்கூடிய நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். அந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்குள்ள ஏற்பட்டு அது இன்னமும் உங்களை காயத்திற்கு மேல காயமாக அடைத்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க தனியாக ஒருங்கினாலே போதுங்க. அந்த நினைவுகளும் அந்த
மனிதரின் அன்பு நீங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்பட்டது, எப்படி சந்தோஷமாக இருந்தீர்கள் என்று அனைத்து விதமான ஞாபகங்களும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு நாள் இரவு உங்களுக்கு தூக்கமே இல்லாமல் போய்விடும். அழ வைத்து கொண்டே இருக்கும். அமைதியாகவும் நீங்கள் அழுது கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில சில தருணங்கள் மறக்கவே முடியாத ஒரு தருணங்களாக இருக்கும். நீங்க ஒருத்தவங்களுக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். ஆனா அந்த ஒரு நாளில் அது யாருக்குமே தெரியாத ஒரு நாளாக இருக்கும். நீங்க தவறு செஞ்சிருந்தாலுமே குற்றவாளி மாதிரி நிற்க வேண்டிய தருணங்களுக்கு தவறு செய்யாம இருப்பீங்க. தவறு செய்யாதிருந்தும் குற்றவாளி மாதிரி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி இருக்கும். அதனையும் நீங்கள் நினைத்து வருத்தத்திற்கு உள்ளாக்கப்படுவீங்க. ஏன் அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ணாம நம்முடைய வாழ்க்கையில அப்படி நின்னோம். அதனால நம்முடைய குடும்பம் எந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்கோம் அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்ட நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நீங்க பேசணும் என்று நினைத்தாலுமே பேச இடம் கிடைக்காத ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாக்கி இருக்கும். நீங்க உதவி செஞ்சவங்களை உங்களை விட்டு விலகிய வேதனைகள் கூட இருக்கும். அவங்களுக்காக நீங்க பார்த்து பார்த்து எவ்வளவோ பண்ணி கொடுத்துருந்துருப்பீங்க. ஆனா அவங்க ஒரு காலத்துல உங்களுடைய உதவிகளை மறந்து உங்களையும் மறந்து உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போயிருப்பாங்க. அடுத்தவங்களை நேரில் பார்த்தா கூட அவங்க கண்டுகொள்ள மாட்டாங்க. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு கூட தெரியாத அனுபவங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்க பேசாம உள்ளுக்குள்ளேயே உடைந்த உடைந்த மனிதர்களாக கூட நீங்க நிச்சயமாக இருப்பீங்க. எல்லாமே உங்களை விட்டு மெதுவா மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை நீங்களும் உணர ஆரம்பிப்பீங்க. ஆனா ரிஷபம் ராசிக்காரர்களின் ஒரு உண்மை என்ன தெரியுமா? நீங்க எவ்வளவுதான் காயமடைந்தாலும் முழுக்க உடைந்து போக மாட்டீங்க. ஒரு நாள் மீண்டும் எழுந்து நிற்பீங்க. அந்த ஒரு தைரியம் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். என்னால் எழுந்து நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே நடக்கப் போவது என்ன, இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இப்போ வரைக்கும் நீங்க தாங்கிய துன்பங்கள் அது வீண் போயிருக்காதுங்க. இந்த ஒரு நேரத்திற்கு பிறகுதான் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையின் மறுபிறப்பு என்பது ஆரம்பமாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த கஷ்டங்கள் அனைத்துமே கஷ்டங்களாக தெரியாது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சந்தோஷங்களை பார்த்து நீங்க அதிகமா சிரிக்க ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் பொய்யான சிரிப்பை போட்டுக்கிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே உண்மையான சிரிப்பு என்பது வெளியில் வர ஆரம்பிக்கும். நீங்க தாங்கிய துன்பங்கள் அனைத்துமே வீண் போகாமல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றவும் செய்யுங்க. இந்த ஒரு நாளுக்கு பிறகு விசித்திரமான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். முன்னாடி உங்களை யாருமே கவனிக்காம இருந்திருப்பாங்க. நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள், உங்களுடைய குடும்பங்கள், அனைத்து இடங்களிலும் உங்களுக்கான மதிப்பு, உங்களுக்கான ஒரு மரியாதை எதுவுமே உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த மனிதர்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்களும் ஒரு மனிதர்களா அப்படிங்கிறத உணர்ந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சரியான மரியாதை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களை அனைவருமே மதிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு நிச்சயமாக நீங்க வந்து விடுவீங்க. உங்களுடைய அமைதி, உங்களுடைய மௌனம் இப்போ எல்லாமே உங்களுடைய சக்தியாக மாற ஆரம்பிக்கும். நீங்க யாரிடமும் தேவையில்லாம பேச மாட்டீங்க. அதை மற்றவங்க உணர்ந்து கொள்வாங்க. மற்றவங்களே நீங்க ஒரு நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் மற்றவங்க உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அவங்க 5-6 வார்த்தைகள் பேசினால் நீங்க ஒரு வார்த்தைகள் மட்டும்தான் பேசுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் நிலை நிச்சயமாக உயர்ந்திருக்கும். நீங்க இதுவரைக்கும் தாங்கிய கஷ்டங்கள் உங்களை பலவீனப்படுத்துவதற்காக கிடையாது என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது உங்களை இன்னும் பலமாக்குவதற்காக மட்டும்தாங்க நடந்தது. ஏன் அப்படின்னா நல்ல ஒரு நிலைமைக்கோ பெரிய நிலைமைக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு நேரத்துல நமக்கு நிறைய நம்பிக்கை துரோகங்கள், நிறைய இழப்புகள் ஏற்படும். அதை நம்ம எப்படி தாங்கிக் கொள்கிறோமோ அதனை பொறுத்துதான் அந்த ஒரு இடத்தில் நம்மளால பயணிக்க முடியும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமே, உங்களை பலப்படுத்துவதற்காகவும் இந்த மாதிரியான அனுபவங்கள் நடந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி போக போகுது என்பதை மட்டுமே நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்து விட்டது. அதையே நினைத்து கொண்டிருந்தால் ஒன்றும் ஆக போறது கிடையாது என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ளுங்க. நீங்க இப்போ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் முன்னாடி மாதிரி உங்களை எமோஷனலாக மாற்றாது. ஒரு தெளிவுடன் உங்களை உணர வைக்கும், தெளிவுடன் உங்களை வாழவும் வைக்கும். அந்த அளவுக்கு நல்ல முடிவுகளை நீங்கள் எடுங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்கும். நீங்க விட்ட கனவுகள், இது எனக்கு கிடைக்காதுன்னு விட்டு சென்ற ஆசைகள், அது இப்போ உங்களுக்கு திரும்ப வந்து உங்களையே தேடி வருங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக பிறக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு முறை நீங்கள் அதை விட்டுவிட மாட்டீங்க. நீங்க ஒரு காலத்துல எதிர்பார்த்த அன்பு இப்போது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஆனா இந்த முறை நீங்க யாரையும் எளிதாக நம்ப மாட்டீங்க. உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்களை மட்டும் உங்களோடு நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள். மதிக்கவில்லை என்றால் அவர்களை உடனே நீங்கள் நீக்கி விடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு. நீங்க இப்போ புரிந்து கொள்வீங்க, எல்லாரும் என் வாழ்க்கையில இல்லை எப்படின்னு. நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தன்னாலே விலகி போவாங்க. ஆனா அந்த ஒரு நேரம்
அந்த ஒரு நேரம் உங்களுக்கு சரியான பாதை என்பது திறக்க ஆரம்பிக்கும். மனதிற்குள் கவலைகள் இருந்தாலும் உங்களுக்கான அடுத்த கட்ட பாதையானது திறக்க ஆரம்பிக்கும். அதனை நினைத்து நீங்க சந்தோஷப்பட வேண்டும். எனவே ரிஷபம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை சுலபமாக எதிலும் கிடைக்காது. அந்த ஒரு கஷ்டம், சோதனை, காயங்கள் எல்லாமே நிறைந்தது தாங்க உங்களுடைய வாழ்க்கை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பழைய வாழ்க்கை போல, அந்த சேமான வாழ்க்கை போல ஒரு நாள் திரும்பி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை நிச்சயமாக அது தேடி கொடுக்கும். நீங்க இத்தனை நாள் மௌனமாக அழுத வாழ்க்கை இப்போ சத்தமா வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும். நீங்க யாருக்காகவும் மாற மாட்டீங்க. நீங்க உங்களுக்காக ஜெயிக்க போறக்கூடிய நாட்கள் நிச்சயமாக இருக்கும். அதனை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.